சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம். வெளிநாட்டுக்கு போனதான் பயமாக இருக்கு மக்களே. ஒரு பனியா முடி வந்து நல்ல வடிவான ஒரு கடற்கரை. நீங்க என்ன விட்டுட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. சூறாவளி வந்து சூறாவளி. இங்க மக்கள் அச்சத்தோட தான் எப்பவுமே இருக்கணும். பெரிய அளவான சேதத்தை இயற்கை இந்த பகுதிகளுக்கு ஏற்படுத்துது. அந்த ஐயாவினுடைய உறவுகளே 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வடமராட்சி கிழக்கில் இருக்கிற மாமுனை என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இங்கே வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான வீதி பருத்தித்துறை மருதங்கணி பிரதான வீதி. இதில் இருந்து அண்ணளவாக 24 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் பருத்தித்துறை நகர பகுதிக்கு போகலாம். இதில் இருந்து அண்ணளவாக 6.4 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் மருதங்கணி சந்திக்கு போகலாம். மருதங்கணி சந்தியால் வலப்பக்கம் திரும்பி அண்ணளவாக 5.4 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் இருக்கிற புதுக்காட்டு சந்திக்கு போகலாம். சரி, அந்த இட அமைப்பை உங்களுக்கு சொல்லியாச்சு. இன்றைய நாளில் இந்த ஊரை நாங்கள் பதிவு செய்ய வரும்போது கூகுள் வரைபடத்தில் தேடினாங்கள். இப்போ இந்த வடமராட்சி கிழக்கில் நாங்கள் பதிவு செய்யாத இடங்களை பார்ப்போம்னு தேடின நேரத்தில் இந்த மாமுனை என்ற பகுதி வந்து செம்பியன் பற்று என்ற கூகுள் வரைபட எல்லைக்குள்ளே வருது. ஆனால் உண்மையில் பதிவில் எப்படி இருக்குன்னு தெரியலை. இன்றைய இந்த காணொளியில் நாங்கள் செம்பியன் பற்றினுடைய பகுதிகளை பார்க்குறோம்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே தான் இந்த மாமுனை என்ற ஊர் வாரதா காட்டுது. சில வேளைகளில் அது தனி ஊர், இது தனி ஊராக இருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கி போகும்போது அந்த காணொளியினுடைய தலைப்பாக செம்பியன் பற்று பகுதி 1 என்று தொடங்குகிறோம். அதுக்குள்ளே மாமுனை என்ற ஊரை உங்களுக்கு காட்டுறேன். இதை நான் தெளிவாக சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தால் கூகுள் வரைபடத்தில் இப்படித்தான் காட்டப்பட்டிருக்குது. இணையத்தில் தேடி பார்க்க செம்பியன் பற்றுக்குள்ளே வார மாதிரி காட்டையில் ஒரு அண்ணா போனார். அந்த அண்ணாவை கேட்டுனாங்க, அண்ணா இது செம்பியன் பற்றுக்குள்ளே தான் மாமுனை வருதான்? இல்லை, அது தனி ஊர், இது தனி ஊர் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே கூகுள் வரைபடத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது செம்பியன் பற்றுன்னு சொல்லியே பார்ப்போம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு வாங்க, இங்கே வாங்கோ. ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வடமராட்சி கிழக்கில் நான் நிற்கிற இடம் இது. சரியா? இந்த சிவப்பு கோடால் காட்டப்பட்டிருக்கிற வெளி எல்லை கோடு இருக்குல்ல, இவ்வளவும் சேர்த்து செம்பியன் பற்று தெற்கண்டு குறிப்பிடப்பட்டிருக்குது. அதை விட வடக்கண்டும் இருக்குது பாருங்கோ. சரியா? செம்பியன் பற்று வடக்கு அந்த பக்கம். செம்பியன் பற்று தெற்கில் கடல் நீரேரியும் வடக்கில் பெருங்கடலும் இருக்குது. இப்படி தான் காட்டுது. ஆனால் நாங்கள் இன்றைய நாளில் இந்த காணொளியில் மாமுனை என்ற இடத்து தானே காட்ட போகிறோம். மாமுனையை பார்த்தீங்கன்னா நாங்கள் செம்பியன் பற்று என்ற எல்லையை காட்டினாங்கள் எல்லாம் அதுக்குள்ளே தான் பெறுது. மாமுனை என்ற ஊரைத்தான் இன்றைய நாளில் இந்த காணொளியில் சுற்றி காட்ட போகிறேன். ஆனாலும் செம்பியன் பற்று தொடர் 1, தொடர் 2, தொடர் 3 நாங்கள் பதிவு செய்வோம். முடிந்த அளவு 2 or 3 காணொளியில் இந்த செம்பியன் பற்றை சுற்றி காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். இதால் இப்படி போய் இந்த மாமுனை பகுதியை சுற்றி பார்த்து இந்த இடத்துல வந்து தான் எங்களுடைய காணொளியை நிறைவு செய்ய போகிறோம். அதுக்கு முதல் உங்களுடைய வீடு காணிகள் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கோ. திரையில் தொடர்பு இருக்குது. உங்களுடைய வீடு காணிகளை விற்பனை செய்தாரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் முக்கிய விதிமுறை, உங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருக்கணும். அடுத்த கட்டமாக நீங்கள் ஒரு காணி வச்சிருக்கிறீங்களா அல்லது வீடு வச்சிருக்கிறீங்கன்னா அதில் வேறு எந்த விதமான சிக்கல்களும் இருக்கக்கூடாது. உறவு ரீதியான சிக்கல், அண்ணா வாங்குறதுக்கு இருந்தவர் தம்பி வித்துட்டார், அப்போ பெரிய சண்டையாக போச்சுது, அதுக்குள்ளே வாராக்களோட சண்டை பிடிக்கிறாருன்றெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் வாங்குறவர்கள் திருப்தி அடைகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கோ. அப்படி எங்களை ஏமாற்றணுமென்று யாராவது தொடர்பு கொண்டால் நாங்கள் முன்னெச்சரிக்கையாகவே சொல்கிறோம், உங்களுடைய வண்டவாளங்கள் எல்லாம் உலகத்துக்கு போட்டு காட்டப்படும். அதனால் நேர்மையானவர்கள் மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கோ. முல்லைத்தீவில் ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. தேவையானவர்கள் இப்போவே என்னோட தொடர்பு கொண்டு கதைக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் தொடர்பு கொண்டிருந்தார்கள். நான் அந்த ஆவணங்களை அனுப்ப சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆவணம் அனுப்பப்பட்டு பரிசோதனையில் இருக்குது. முல்லைத்தீவு காணி, அதில் வீடும் இருக்குது. அன்னளவாக 1 கோடி அந்த மாதிரி வரும் அதனுடைய விலை. எனவே தேவையானவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நாங்கள் பயணத்தை தொடங்கலாம். உண்மையை சொல்ல போனால் நாங்கள் வந்த உடனே வெயிலடா, ஐயோ
எப்படி தாக்கு பிடிக்க போகிறோமோ தெரியாதுன்னு தான் வந்து நாங்கள் என்னடா பங்குனி மாதம் தொடங்கிட்டு பங்குனி வெயில் பல்ல காட்டுமன்றது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக கிடக்கு, அந்த அளவுக்கு வெயில். ஆனால் இந்த பகுதிக்கு வந்த உடனே வெயிலும் தான், ஆனால் அந்த வெயிலை முறியடிக்கிற மாதிரி காற்று வீசி கொண்டிருக்கு. அப்படியே பாருங்கோ, பனையில் இருக்கிற ஓலைகள் அப்படியே சத்தம் கேட்குறது அப்படியே தெரியுதா? பாருங்கோ, கேளுங்கோ எப்படி இருக்குன்னு. அடுத்தது இந்த வீதியினுடைய 2 பக்கத்தையும் பாருங்கோ, பனை மரங்கள் தான் கூட நிற்குது. இன்னும் மங்கால போக போக எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். வாங்க போவோம். இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த வீதியால் போய் இப்படியே போய் இதுக்குள்ளே இருக்கிறத சுற்றி பார்த்து பிறகு இப்படி வந்து இதால் வந்து இங்கே போய் இதுக்குள்ளால் போய் இப்படி வந்து இந்த இடத்த முடிப்போம். சரியா? இதுக்குள்ளே இருக்கிற பகுதிகளை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் பாருங்கள், மாமுனி என்று தான் எழுதியிருக்கு. மாமுனை, அரசனர், தமிழ் கிழவன், பள்ளிக்கூடம், அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. வாங்க போவோம். சரி மக்களே, எங்களுடைய பயணத்தை தொடங்குறோம். ஆஹாஹா, இதில் பாருங்கோ ஈச்சங்காய். இந்த ஈச்சங்காயை எடுத்து வாய்க்குள்ளே போட்டு சாப்பிடலாம், ஆனால் நான் வறண்டுவோம், தொண்டை வறண்டு போய் கிடக்கும். ஏற்கனவே தண்ணி விடாய்க்குது, அதனால் அதை தவிர்த்து போவோம். சரியா? இந்த வீதியை அப்படியே பார்த்து ரசித்து கொண்டு வாங்கோ. வீதியினுடைய 2 பக்கமுமே பனை மரங்கள் அதிகமாக நிற்குது. இதோட தார் வீதி முடியுது, அங்கால மண் வீதி பாருங்க. தான் பறவை பாருங்க. இப்படியான இடங்களில் தான் நிறைய பறவைகளை பார்க்க முடியும். ஏன்னா இயற்கையாகவே இருக்கும். இதுவே மக்கள் குடியிருப்பு இருந்திருந்தால் இந்த இடம் இன்னும் வித்தியாசமாக இருந்திருக்கு. அடுத்தது மக்களே, இப்போ இந்த மாதிரி நாங்கள் பார்க்குற பனை மரங்கள் எல்லாம் இப்போ பயன்படுத்தப்படுறதில்லை. ஆனால் இந்த நாட்டில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு பெரும் போர் முன்னெடுக்கப்படாமல் இருந்து தமிழர்கள் தன்னிறைவோட தமிழர்கள் சரியான ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டிருந்தால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடமெல்லாம் பல தொழிற்சாலைகளோடு இருக்கிற ஒரு இடமாக இருந்திருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இதை சில பேர் இல்லை பவனீசன் அப்படி இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி இடங்கள் வந்து இப்படியே விடப்படுறதை விட ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தப்பட வேண்டிய தேவையும் இருக்குதுன்னு. இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். சரியா? இதில் கோயிலினுடைய பெயரை காணையில் கூகுள் வரைபடத்தில் முன்னுக்கு போய் பார்த்து சொல்கிறேன் என்ன கோயில்னு. சரியா? கோயிலை பாருங்கள், ஒரு அளவான கோயில், மணல் சுற்றவர மணல். இதில் சூலம் வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த பகுதியில் குடியிருப்பே இல்லை மக்களே. இதில் இருக்கிறது என்ன கோயில்னு சொல்லுங்க வாப்பம் மக்களே. என்ன கோயில்னு தெரியாமல் இருக்கு மக்களே. என்ன கோயில்னு சொல்லுங்க. சரி, இந்த கோயிலுக்கு முன்னுக்கு பாருங்க, மணல் தரை பார்க்க எப்படி இருக்கு. மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று தமிழர்கள் தங்கள் நிலங்களை 5 வகையாக பிரித்து வாழ்ந்தார்கள். அப்படியான ஒரு பகுதி தான் பாலை நிலம்தான் இந்த இடம். சரி மக்களே, இனி இப்படியே போவோம். இப்படித்தான் இருக்க போதோ தெரியலை. ஆனால் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது இப்போ சில பேர் இதை ரசிக்க மாட்டீங்கள், அதை எப்படி பார்ப்பீங்களோ தெரியாது. ஆனால் இப்படியான இடங்களுக்கு போகும்போது என்னை அறியாமல் எனக்குள்ள ஒரு திருப்தி கொண்டு வரும். ஏனெண்டா இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்தை இப்படி பார்க்குறோம், எதிர்காலத்தில் இந்த இடம் எப்படி இருக்குமென்னு தெரியாது. இன்னொரு 50 ஆண்டு கழித்து எப்படி இருக்குமென்னு தெரியாது. அப்போ இந்த காணொளியையும் பார்த்து 50 ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்தையும் பார்க்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்கலாம். சில வேளைகளில் நாங்கள் நினைத்தது நடந்து இந்த இடமெல்லாம் பெரும் தொழிற்சாலைகளாக இந்த பாலை நிலத்துக்கு ஏற்ற நிறைய முயற்சிகளை செய்கிற மாதிரியான செயற்திட்டங்களாக இருக்கலாம். அடுத்தது மாமுனி என்ற இந்த ஊர் கடற்கரை ஊர். அதை காட்டுறதுக்காகத்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் வலப்பக்கம் பாருங்க மக்களே,
எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நிறைய நாவல் மரங்கள் நிற்குது. நாவல் காடுன்றே சொல்லலாம். சரியா, அவங்க தூரத்துல எல்லாம் நாவல் காடு தெரியுது. போய் பார்ப்போம். அப்போ பாருங்க, இந்த இடத்துல நாவல் நல்லா வளருதுண்டா, இதை வச்சு எவ்வளோ முயற்சிகள் செய்யலாம். என்ன அந்தந்த காலத்தில் மட்டும்தான் அது வெறுமா இருந்தாலும் எவ்வளவோ செய்யலாம், முயற்சிகள் செய்யலாம். அது கவலை தான். மண்ணள்ளும் இடமாக மட்டும் இது போகக்கூடாது. இந்த பாருங்க, நாவல் மரங்களை பாருங்க. நாவல் பழ காலத்தில் வந்தால் சட்டப்படி நாவல் பழம் பிடுங்கி கொண்டு போகலாம். சரி மக்களே, இதோட இந்த மண் பாதை முடிந்து மீண்டும் தார் பாதை தொடங்குது. இதில் விட பக்கமெல்லாம் பாருங்க, நாவல் மரம். எவ்வளோ சின்ன மரங்களே. ஆனால் கட்டும் வெயிலுக்கு இந்த இடத்த நினைச்சு பார்க்க பயமாக தான் இருக்குது. ஆனால் காற்று வீசுறதால அது தெரியலை. மணல் தெரியல, வெறுங்காலால் நடக்க முடியாது. இந்த இடப்பக்கம் குடியிருப்புகள் மக்களே. வீடுகள் இருக்கா? இல்லையே. ஓ, வீடுகளில் ஆக்கள் இருக்கணுமா? தெரியல. இதுல எல்லாம் ஆக்கள் இல்லை மக்களே. இந்த வீட்டில் மக்களே, இப்போ நாங்கள் நேர போவோம். இதில் இடப்பக்கம் இருக்கிறது வேறு ஊருக்குள்ளே வரும். அதனால் அதை பிறகு பார்ப்போம். பாருங்கள், 2 வீடு பயன்படுத்தப்படாமல் இருக்குது. சரி, நேர போவோம். நேர போய் கடற்கரை பக்கம் போய் பெரிய கடற்கரை வீதியால் பயணம் செய்வோம். எப்படி இருக்கு மக்களே? அதில் பாதை இல்லையா போகிறதுக்கு? அதுக்குள்ள மணல் பாதை போகுது. அதுக்குள்ளே போய் சிரமப்பட வேண்டி வரும். அங்கே பாருங்க, இந்த இடத்த எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. உண்மையாக இதெல்லாம் சுற்றுலாவுக்கு ஏற்ற கடற்கரையாக ஒரு பகுதியை மாற்றலாம். என்ன அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்க, நல்ல மண். என்ன சில இடங்களில் பார்த்தீங்களன்னா மணல் நல்லா இருக்காது, மணல் தோற்றம். இது நல்லா இருக்குது. பாருங்க, இவ்வளவு குண்டடி வட்டு இருக்குது தென்னை மரங்களுக்கு. சரியா, இதில் எப்படி வாகனத்தை விட்டுட்டு இந்த கடற்கரைக்கு போய் வருவோம். தொடர்ச்சியாக கடற்கரையை பார்க்கல. அது என்னண்டா இப்படி நீளத்துக்கு கடற்கரை தான். சரி, வாங்க போயிடுவோம் இந்த கடற்கரை வரைக்கும். ஆஹா, சத்தியமாக சொல்கிறேன், இது சுற்றுலாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய ஒரு கடற்கரை பகுதி. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த இடங்கள்லாம் எவ்வளோ மாற்றங்கள் செய்யலாம். ஆனால் இது வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம். சுனாமி தாக்கம் இங்கே அதிகமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பேரலை வந்தால் இங்கே பாருங்க, இங்கால அந்த பள்ளம் மாதிரியான பகுதி. நாங்கள் இந்த ஊர் மக்கள் யாராவது வந்தால் அவர்கள்ட்ட கேட்டறிவோம், அந்த சுனாமி நேரம் இந்த இடம் எப்படி இருந்தது, எந்த அளவு பாதிப்புன்றதை கேட்டறிவோம். இதில் ஓய்வு பகுதி இருக்குது. மீனவர்கள் மீன் பிடிக்கும்போது ஓய்வாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஓய்வு பகுதி. கடவுளே, ஆனால் நல்ல வடிவாக இருக்குது, தெளிவான கடல். இந்த கடற்கரையை பாருங்கோ, நிறைய பை போத்தல்கள் அப்படியெல்லாம் வந்து ஒதுங்குது. ஆனால் இது அப்படி ஒதுங்காமல் இது ஒரு நல்ல முறையில் சுத்தமாக பராமரிக்கப்படுமாக இருந்தால் உண்மையிலேயே சிறந்த ஒரு கடற்கரை. பாருங்கோ, நல்ல வடிவான ஒரு கடற்கரை. அப்படியே நீளத்துக்கு பாருங்க மக்களே, எப்படி இருக்குண்டு.
இதுக்குள்ள குளிக்கணும் போல கிடக்குது. இறங்கினா கொண்டு போடும் தெரியுமோ. எனக்கு நீந்த தெரியும், நீ தான் பாவம். உனக்கு நீந்த தெரியும். நான் காப்பாற்றுவேன், யோசிக்க. என்ன தான் நீ காப்பாற்றணும். நல்லா இருக்கு மக்களே. இந்த மாதிரி கடல் அலை நுரையா வரும்போது அதை பார்த்து ரசிக்கிறவர்கள் மிக அதிகம். அங்கங்க நண்டு 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 அது ஓடிடுது. நண்டு வருதடா நண்டு. அங்க தெரியுதா? கடல் மீன் கடல் மணலில் நண்டுகள் ஏதேதோ கிறுக்கும். இங்க பார்த்தீங்களா இந்த மண் எவ்வளோ மென்மையான மண்ணண்ட. இந்த பகுதியில் இருக்கிறவர்கள்ட்ட இந்த ஆழிப்பேரலை தொடர்பாக கேட்போம். நாங்கள் மாமுனை என்ற பகுதிக்கு போவோம். இது வந்து சம்பியன்பற்று என்ற பகுதிக்கு வர மாதிரி இருக்குது. சில வேளைகளில் இது வேறு பகுதியாக கூட இருக்கலாம். என்ன குடாரப்போ அந்த மாதிரியும் இருக்கலாம். நாங்கள் இங்கே தான் போகணும். நாங்கள் நேராக வந்து அப்படியே கடற்கரைக்கு வந்துட்டோம். இதில் ஒரு நண்டு வந்தது, நண்டை காணையில். இந்த இடம் நின்று பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே பாருங்கோ எவ்வளோ வடிவாக இருக்குது. ஆனால் இந்த இடம் இந்த ஆழிப்பேரலை போன்ற பெரும் இயற்கை அனர்த்தங்களால் இலகுவில் பாதிக்கப்படக்கூடியது. அப்படி தான் தெரியுது பார்க்கும்போது. அப்படியான ஒரு பாதிப்பு உண்மையிலே இருக்குது. அதாவது தான் இந்த பகுதியில் கட்டடங்கள் குறைவாக இருக்கோ தெரியல. நாங்கள் எதுக்கும் ஊர் பகுதியில் போய் கேட்டு பார்ப்போம். ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ளேயே இவ்வளோ இப்போ இந்த இதில் நெருப்பெரிச்சு விட்டுக்கிட்டாக்கு. சரி, இனி நாங்கள் போய் அடுத்த குறுக்கு வீதிக்குள்ளே போவோம். மக்களை இதாலேயும் போகலாமண்டு கூகுள் வரைபடத்தில் காட்டுது. ஆனால் நாங்கள் இதை தவிர்த்து கொள்கிறோம். ஏனெண்டா மணலுக்குள்ளே போய் அகப்பட்டு அதில் இருந்து நாங்கள் தப்பி வந்துடலாம். முந்துருளி எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு உந்தி தள்ளணும். இந்த வெயிலுக்குள்ளே அது சரி வராது. அதனால் நல்ல பாதையை பயன்படுத்துவோம். அங்கே இருந்து தான் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் இடப்பக்கம் போவோம். இதால் போய் மாமுனை குடியிருப்புகள் இருக்கிற பகுதியை பார்க்கலாம். அம்மா சரி, மக்கள்கிட்ட கேட்போம். மக்களே நீங்கள் சொல்லுங்க, இந்த இடத்தை இந்த வகையில் பயன்படுத்தலாம். இது இப்படியே இருக்க வர்றது நல்லதா? அல்லது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை தோற்றத்தை மாற்றக்கூடாது. இங்கே இருக்கிற எதையும் அழிக்காமல் புதுசாக ஒரு இயற்கையான ஒரு கூடாரம் மாதிரி சுற்றுலாவுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கலாம். ஏன்னா கடற்கரை பார்த்து நீங்கள் தான் எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இப்போ அந்த கடற்கரைக்கு வாரவர்கள் வந்து பொழுதுபோக்கி மகிழ்ந்து செல்வதற்கான பகுதிகளை உருவாக்கலாம். அப்படி இப்படி நிறைய செய்யலாம். ஆமாம், இந்த கடவுளே புதைச்சி போடுது மக்களே. சரி, மாமுனை என்ற ஊர் தொடங்குது. இந்த பகுதியில் இடப்பக்கம் பாருங்க, சின்ன கொட்டில் இருக்குது. மாலை வேளையில் நல்லா இருக்கும், படுத்துறங்கலாம். இதில் குடியிருப்புகள் தொடங்குது. இல்லை ஐயா, கதைக்கலாம் 2 நிமிஷம் வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? ஆறுமுகம் வீரகுமார். ஆறுமுகம் வீரகுமார். மாமுனையிலிருந்து கிடைக்கிறேன். இது மாமுனை. என்ன மாமுனை என்றது செம்பியன் பெற்றுக்குள்ள வருதா இல்லை அது வேற ஊரா? மாமுனையும் செம்பியரும் உண்டு. செம்பியன் பெற்றுக்குள்ளதான் மாமுனை என்ற ஊர் வருது. தனிப்பனை இருக்குல்ல. ஓ, தனிப்பனையும் செம்பியன் பெற்றும் மாமுனையும் உண்டு. உங்களுடைய முகவரி என்னென்று வரும்?
மாமுனை ஜெமியம் பெற்று முன்னோட்டத்தில் சொல்லியிருந்தேன் செம்மியம் பெற்றுக்கொள்ளதான் மாமுனை வருதுன்று ஐயா சொன்ன தகவல் மூலமா அதை உறுதிப்படுத்த முடிஞ்சது. இங்க வாழ்ற மக்களினுடைய வாழ்க்கை முறை என்ன? கரவலைகளுக்கு நம் பெருங்கடல் போட்டில் போடுறது சுடவிலைக்கு. சரி. மற்றது ஜப்பானுக்கு போவாங்களா? ஜப்பானுக்கு போறோங்க. ஜப்பானுக்கு பாஸ்போர்ட் இல்லாம என்னண்டு போறது? போயிடலாமாங்க? எங்க ஜப்பானுக்கு போறது? இங்க பழைய லைன். அட இப்ப அதாவது இந்த செம்பியம் பெற்ற பகுதியை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கடல் நீர் ஏரி, இன்னொரு பக்கம் பெருங்கடல். பெருங்கடலுக்கு கரவலை சிறுகடல். சிறுகடல். அதான் சிறுகடல், கடல் நீர் ஏரியோ இல்லை சிறுகடல். பெருங்கடலுக்கு கரவலைக்கு போறது. இங்க ஜப்பான். அந்த கடலை தாண்டினா ஜப்பானுக்கு போகலாம். சரி மக்களே, இதுதான் இந்த ஊர் மக்களினுடைய வாழ்க்கை முறை. இது ஒரு கடற்கரை ஊர் என்றதை இந்த இடத்தை ஞாபகப்படுத்துறேன். சரி, நீங்க பிறந்ததுல இருந்து இங்க வாழ்றீங்களா? இஞ்சாம் வாழ்றோம். இடம்பெயர்ந்து போய் எத்தனையாம் ஆண்டு இடம்பெயர்ந்தது? 2000 ஆண்டு. அதே இடம்பெயர வேண்டி வந்தது. இது இங்கே குடாரபதியில் இறக்கம் இருக்கிறது. அந்த அடிவாடுக்கு 2000 ஆண்டு இடம்பெயர்ந்து எங்க போனீங்க? கைக்கோவளத்து இருந்தேன். கற்கோவளத்துக்கு போய் அதுக்கு பிறகு ரணில் பாதர் வந்த பிறகு இங்கே வந்தேன். 2002ஆம் ஆண்டு இங்கே பாதர் வந்தது. 2000 ஆண்டு இடம்பெயர்ந்து போனீங்களா? போய் 2002ஆம் ஆண்டு வரும்போது இருந்த மாதிரியே இருந்ததா? எப்படியான வீட்டு இருந்தது உங்கள்ட்ட? கல் வீடா இல்லை என்ன மாதிரி? கல் வீடு. 61ஆம் ஆண்டு காட்டி தந்தான். அந்த சூறாவளி வந்தது இல்லையோ? 61ஆம் ஆண்டு சூறாவளி அதுக்காக காட்டி தந்தவங்க. 2000 ஆண்டு நீங்க இடம்பெயர்ந்து போய் 2002ஆம் ஆண்டு திரும்ப வரும்போது நீங்க இருந்த அந்த வீடு சரியா இருந்ததா? பாதிப்பு இல்லாம இருந்ததா? இருந்தது. கண்ணாடிகள் இல்லை. கண்ணாடிகள் இல்லையா? அடிப்படையில சிலது காணல. அவ்வளவுதான். கூரை இருந்தது. கூரை இருந்தது. சரி, அப்ப 2000ஆம் ஆண்டு திரும்ப இங்க வாரீங்கள், இங்க வாழ்றீங்க. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தது தானே? அப்ப அந்த சுனாமி இந்த ஊர் மக்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது? அது படையில இரவாதான் பகல்லானே அடிச்சு 8:30. அதோட நாங்கள் போட்டோம். இரவு போய் சனமும் செத்து போச்சு. எங்கட கிராமத்துக்கு 26 வரைக்கும். குடாரப்பு என்ற ஊர் இருக்குல்ல, அதுல வரும்போது ஒரு ஐயாவோட கதைச்சினான். அந்த ஐயா சொன்னவர், இந்த 2000ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போனதால நிறைய குடியிருப்புகள் குறைஞ்சிருதாம். நிறைய பேர் திரும்ப வரையிலையாம். அப்படி வராமே அந்த நேரம் 50 குடும்பங்கள் அப்படி இருந்ததாம். அதுல 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய எங்களை கண்டு கதைச்ச அந்த ஐயாவினுடைய உறவுகளே 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு சுனாமி இந்த பகுதியை பாதிச்சிருக்குது. சுனாமி நேரம் நீங்க எங்க கடற்கரை ஓடி வந்தது. செடற்புழையத்தான் கேட்குது. இங்கே வந்து பார்த்தன் எங்களை விட அந்த அங்கான் கிடந்தது 50 கிலோமீட்டருக்கு பின்னுக்கு தானே இருந்தவங்க. இதுதான் வீடு. 300 மீட்டர். இதுதான் வீடு. இப்போ எது உங்களோட வீடு? இதா? இதுல இருக்குதா? முதல்ல இருந்த வீடு என்ன மாதிரி? அப்படியே கிடக்குது. பேந்து இது தந்தவங்களே இல்லை சுனாமித்திட்டத்துக்கு. அதுக்கு காட்டி கிடக்கு. மாமின்ற காணி தான் எனக்கு தந்தது. நான் ஜிஎஸை கேட்டு இதுவா என்ன இங்கே வந்துருங்கோ அவன் மூஜம் போட்டா அந்த வீடு கிடக்கு. சுனாமியால் அழிந்த வீடுகளை பார்க்கலாமா போய்? ஒன்றுமே இல்லையா? ஒன்றும் இல்லை. நிறைய மட்டமா இருக்கா? ஏதாவது அடையாளங்கள் இருக்கா? இல்லை, காணிகள் கிடக்குது. இங்கோ இது எல்லாம் ஏற்றி போட்டாங்க. கல்லுகள், இதுகள், சீட்டுகள், மரங்கள் ஒன்றும் இல்லை. இந்த பகுதியில் எந்த அளவுக்கு உயரத்துக்கு தண்ணி வந்தது? ஒரு பனியா முடி வந்தது. இங்கே வரைக்குமா? இங்கே இந்த இடைக்கு இடைக்குள்ள ஒரு பனி அளவுக்கு வந்தது. 2,000 இருக்கும். என்ன தாக்கு பிடிச்சிருக்கு மக்கள் பாவம். ஓடி விட்டோம். இங்கே முன்னாதான் புட்டியில் இருந்து. மக்களே, இப்போ இந்த ஐயா சொன்ன வார்த்தைகள் அடிப்படையாக கொண்டு பார்த்தீங்களா, இந்த இடம் நல்ல ஒரு இடம். ஆனால் இந்த மாதிரி நான் முன்னுக்கே சொன்னான், முன்னுக்கு கதை கேட்க சொன்னான் இல்லை, அதாவது நல்ல கடற்கரை, நல்ல வடிவாக இருக்குது கடற்கரை. அந்த குப்பைகள் இல்லாமல் சுத்தம் செய்தால் நல்ல தரமான சுற்றுலாவுக்கு ஏற்ற மாதிரியான கடற்கரை. ஆனால் இங்கே மக்கள் அச்சத்தோடு தான் எப்போவுமே இருக்கணும். காரணம் என்னென்னா, 2000ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போனார்கள். இடம்பெயர்வுன்றது போர் சூழலால் ஏற்பட்டது. அதை தவிர்த்து பார்த்தா 61ஆம் ஆண்டு ஒரு பெரிய சூறாவளி வந்ததா ஐயா சொல்றார். அடுத்தது இந்த சுனாமியால மாமுனையில 26 பேர் உயிரிழந்திருக்கின்ற. அப்ப பெரிய அளவான சேதத்தை இயற்கை இந்த பகுதிகளுக்கு ஏற்படுத்துது. அதனால தான் மக்கள் இந்த பகுதியில் இந்த கடற்கரை அண்டி வாழ்றதுக்கும் அதை பயன்படுத்தி கொள்றதுக்கும் முன்வேறியலை என்று நான் நினைக்கிறேன். இல்லைண்டா இந்த இடம் இன்னும் சிறப்பானதாக மாறும். 2000ஆம் ஆண்டு போனால் எல்லாரும் வந்துட்டீனுமா திரும்ப?
கொஞ்சம் செத்து போச்சு 2000 ஆண்டு நிஜம் வந்துட்டான் ஒளிரம் இல்லை முழு பேரும் வந்துட்டீங்க வெளிநாட்டுக்கு போனதான் உள்நாட்டுக்குள்ள நிற்கிறோம் இங்கே வெளிநாட்டு ஆக்களும் இருக்கணுமா நிறைய பேர் அதான் மக்களே பெரிய ஒரு அழிவை இந்த இடத்துக்கு இயற்கை கொடுத்துருக்குன்றதான் மறக்க முடியாத ஒரு உண்மையான ஐயா. இப்போ என்ன வேலை உங்களுக்கு? சரி விலை எடுக்கிறது இன்றைக்கு வழக்கே இல்லை காற்று. சரி சரி கரைக்கு மீன் பண்ணி கொண்டு வந்தேன். சரி சரி. நாங்கள் இப்போ இதால் போனால் அங்கே போகலாம். அதுவும் அந்த ரோடுக்கு தான் போகுது. இதால் போனாலும் போகுது. அங்கால ஜனம் இருக்கு. அங்கால கூட சரி ஐயா, உங்களை கண்டு கதைச்சதுல மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி நன்றி. சரி சரி ஐயா. சரி மக்களே. ஐயா போறீங்களா? சரியா. ஐயா எதுவும் விட்டுட்டு போறீங்களா? ஒன்றும் தவிர விடையில எல்லாம் கிடக்கு. இருக்க வடிவா வடிவா பாருங்க, எல்லாம் கிடக்கு உண்டு. வேற நீங்க என்ன விட்டுட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. தொப்பி எங்க நீங்க போய் விழுத்தி போட்டீங்களா? அதான் கூப்பிட்டேன். விழுத்தி போட்டீங்க. நான் இப்ப எடுத்து போட்டு வச்சு உங்களை கேக்குறீங்க சொல்லலையே. சரி ஐயா, நன்றி. கவனமா கரையா போங்க. சரி மக்களே, அந்த ஐயாவோட கதைச்ச நாங்கள் அதுக்கு பிறகு பயணம் செய்கிறோம். பாருங்க வேலிகளை பாருங்க, பனை மட்டையால் வேயப்பட்டிருக்கு. இதில் வேலை பக்கம் நிறைய குடியிருப்புகள் இருக்குது. இதுக்குள்ள எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போக இல்லாத மக்களே மேலோட்டமாக சுற்றி காட்டுறேன். இதில் இடப்பக்கம் பாருங்க ஒரு பூங்கா, சிறுவர் பூங்கா, விளையாட்டு திடல்னு சொல்லலாம். இதில் வலப்பக்கம் பாருங்க கட்டடம் அழிந்த நிலையில் இருக்குது. மக்களே இதால் இடப்பக்கம் போகணும். அதுக்கு முதல் வேலை பக்கமாக போய் வருவோம். இதுலேயுமே ஒரு சிறுவர்களுக்கான விளையாடுற பகுதி இருக்குது. சரி, இப்படி நீரை பாருங்க. கணபதி பிள்ளை சின்னமாக ஞாபகார்த்த மண்டபம் உண்டு. இதில் இடப்பக்கம் இருக்கிற இந்த வீட்டை பார்த்தீங்களா, நல்ல வடிவாக இருக்கு. என்னதான் எங்கே தான் போனாலும் சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டுற மாதிரியான மகிழ்ச்சி எங்கேயுமே கிடைக்காது என்பதற்கு இந்த வீட்டு அமைப்பு ஒரு உதாரணம். அதே மாதிரி இந்த வீட்டுக்காரர்களும் அதில் மகிழ்ச்சியாக இருப்பினும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த வீதியால் பயணம் செய்வோம். இதுதான் ஒரு பிரதான வீதி மாதிரி, அந்த ஊருக்கான பிரதான வீதி.
இடப்பக்கம் தான் வீடுகள் கூடவா இருக்குது, அதில் பக்கம் இந்த இடத்துலையும் ஒரு வீடு இருக்குது. வேலியை பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. கிட்டவா காட்டுங்க அந்த வேலி, வடிவாக இருக்குல்ல. ஆனால் உங்களுக்கு காட்சியில் பார்க்கும்போது தெரியுதோ தெரியல, சரியான வெயில் மக்களே. சரி, இடப்பக்கம் பள்ளிக்கூடம் இருக்கு. மாமுனை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. பார்த்தீங்களா, அம்மா இந்த நேரம் பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு போட்டி வைக்கணும். மூளை உருகி மூக்கால வரும். இதில் இடப்பக்கம் போகும். இது தாகசாந்தி மடம். கோயிலை பாருங்க. மாமுனை ஸ்ரீ நாகதம்புரான் ஆலயம் அப்படின்னு தான் கூகுள் வரைபடத்தில் எழுதி இருக்குது. இதுதான் இந்த கோயிலினுடைய முன்பகுதி. சுற்றி காட்ட இல்லாத மக்களே, ஏனெண்டா உந்துருளியில் ஓடவும் முடியாது, மணல் தரை. அப்படியே அதுலேயும் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் அடிக்கும் போயிடும். அந்த கோயிலுக்கு கோயிலே இதில் நாகதம்புரான் கோயில்ன்றதால நாக பாம்பு உருவம் இருக்குது. இதில் இடப்பக்கம் ஒரு கோயில் இருக்குது, மாமுனை வீரபத்திரர் ஆலய வீதி. வீரபத்திரர் கோயில் அடிக்கும் போயிடுவோம். இந்த இடத்த பாருங்க மக்களே எப்படி இருக்குது. ஒரு பழமையான காட்சியை பார்க்க முடியுது. நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. ஆனால் வெயில் தான் சிக்கல், மற்றபடி நல்ல வடிவாக இருக்குது. இதுவே கொஞ்சம் தார் வீதி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். இரண்டு பக்கமே மணல் தரைகள், அதே மாதிரி பனை மரங்கள், நாவல் மரங்கள். அதை விட இந்த இந்த வீதியில் இரண்டு பக்கமே சின்ன சின்ன மரங்கள் நிற்குது. அது என்னன்னு தெரியல. அதை விட ஒவ்வொரு மரங்கள் நிற்குது, ஈச்ச மரம் நிற்குது. இந்த கோயிலுக்கு போகிற வீதி நல்லா தான் இருக்குது, மாற்று கருத்து இல்லை. மாற்றி விழுந்தெலும்புறது எனக்கு தான் பயமாக இருக்குது. நான் விழுந்திருப்பேன் நல்ல காலம். மக்களே, இது இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பார்க்க ஒரு பயமாக இருக்கு மக்களே. பாலை நிலம், வீரபத்திரர் கோயில். இந்த மாதிரி இடங்களில் கோயிலை சுத்த முடியாது மக்களே, ஏன்னாடா சரியான சிரமம். அதால் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயில் இருக்கிற இடத்த உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சரி, அந்த கோயிலுக்கு வார பாதை இவ்வளவு நல்லா இருந்தது பார்த்துட்டீங்க தானே. திருவிழா காலங்களில் நல்லா தான் இருக்குது. அதில் ஒரு மண்டபம் இருக்குது. சரி மக்களே, இந்த இடத்தோட இந்த காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பகுதியை பார்த்தவர்கள் இந்த இடம் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். எஞ்சிய பகுதியை அடுத்தடுத்த காணொளியில் நீங்கள் பார்க்கலாம்.